ஓகே மாஸ்டர்ஸ், கடைசி 10 நொடிகள். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 நொடிகளுக்கு. 5, 4, 3, 2, 1, 0. கைகளை எடுத்துவிட்டு கண்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோரும் கைகளை எடுத்துருங்க, கண்களை திறந்துக்குங்க. தியானத்திற்கு கர ஒலி எழுப்புவோம். கை தட்டும் தியானத்திற்காக. மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமா இருந்தது தியானம். இப்பொழுது ராஜன் சார் அவர் கருத்துக்களை சொல்வார். நான் தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். சில கருத்துக்களை சொல்வார். So friends, masters and gods, we have been discussing about the law of karma and its implications on our present life, which has been caused due to earlier lifetimes. நாம இப்போ இந்த கர்ம வினைப்பயன் விதி அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. இன்னும் நிறைய அதுல தெரியறதுக்கு வேண்டியிருக்கு. இந்த கர்ம வினைப்பயன் விதி தான் நம்ம இந்த பல ஜென்மங்களை எடுக்க ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கு. அதுதான் ஆதாரமா இருந்திருக்கு. The whole of law of karma and its effect on our life is reflected by the quotation by Richard Bach, which says that the only moral obligation that we have to ourselves is to be true to ourselves. In every lifetime. In every lifetime. அதாவது ரிச்சர்ட் பேக் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த நீங்க ஒவ்வொரு பிரிவிலையும் உங்களுக்கு நீங்க சத்தியமா இருக்கணும். மனசுக்கு சத்தியமா இருக்கு. நான் தப்பான வழியில போயிருக்கேன், நான் தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒருபோதும் நீங்க நினைக்க கூடாது. அப்படி உங்களுக்கே நீங்கள் சத்தியமா இருக்கிறது தான், அதுதான் முக்கியமான விஷயம். உங்களை பத்தி உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டியது அதுதான் ரொம்ப அதிமுக்கியமான விஷயம். ஸோ எல்லாத்துலயுமே சத்தியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு சத்தியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Once we follow these guidelines in letter and spirit, then our life will be wonderful, blissful, and we'll be able to be contributory to the best of things for the entire humanity. இந்த அடிப்படையில் அவர் சொல்லும் அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சிட்டோம்னாக்கா, நாம் செய்யும் செயலெல்லாம் மற்றவர்களுக்கு உதவியாகவும் மிக அற்புதமான ஒரு உலகை உருவாக்குவதற்கு நாமும் அதில் சேர்ந்து கொண்டிருப்பதாக தான் அர்த்தம். அதன் அடிப்படையில் இந்த கோட்பாடுகள் எல்லாம் எல்லோரும் சொல்லியிருக்காங்க, விதிகள்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பிரகாரம் நாம வாழ்ந்துட்டே வந்தாதான் நாம முழுமையா வாழ்வோம், பிறருக்கும் உதவிகரமா வாழ முடியும். We have to understand the law of karma and some of the characteristics of the law or the features of the law of karma I will narrate to you all. நான் அதுல சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு அம்சத்தையும் நான் உங்களுக்காக எடுத்து சொல்றேன். நிறைய சமாச்சாரம் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் அந்த கோட்பாடுகளை எல்லாம் நான் சொல்றேன். There are many books which give us a lot of insight into law of karma. Robert Savoda, which on law of karma, then Dynamics of Karma by Swami Abhedananda, and like that there are plenty of books which give us a fund of information. So we should keep ourselves abreast of what are the latest things which we have to know on the law of karma. And now let us see how many types of நிறைய புஸ்தகங்கள் பல மகான்கள் எழுதியிருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுனாக்கா அந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு உண்மை தெரிய வரும். ஸோ இதை பத்தி இன்னும் ஆழமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். There are 4 types of karmas: sanchita karma, prarabdha karma,
Kriyamana karma, and one more karma, Agamana. that is Agamana karma. இப்படி இந்த நாலு விதமான கர்மங்கள் இருக்கின்றன. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகமன கர்மா, கிரியமன கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. Sanchita karma denotes the karma which is yet to bear fruit. It is like a collection of arrows which are kept in the box, about to be taken for shooting, for letting it out. சஞ்சித கர்மானாக்கா அது இன்னும் மழை விடவே இல்லை, அப்படி இருந்துட்டு இருக்கு. அந்த விதை அப்படியே இருக்கு, நம்ம ஒரு இடத்துல வச்சிருக்கோம், இன்னும் விதைக்கவே இல்லை. விதைச்சாதான் அது பயிராகி விளைஞ்சி வரும். ஸோ அந்த விளைவு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும், தாமதமாகும். அதனால அது இன்னும் அந்த நிலையிலேயே இருக்கிறது தான் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றோம். Prarabdha karma is nothing but the karma which has already borne fruit and which we are now facing. It may be good, it may be bad. பிராரப்த கர்மானாக்கா அது ஏற்கனவே இது வந்தாச்சு, அதோடைய விளைவுகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த விளைவுகளை நம்ம கெட்டதாகவும் நல்லதாகவும் நம்ம பிரித்து சொல்றோம். ஆனா அதோடைய விளைவுகள் வந்தாச்சு, ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில துளிர் விட்டு அது நமக்கு முன்னால வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. Agamana karma is karma which is already taken life but yet to be implemented in our own lives. ஆகமன கர்மானாக்கா அது ஏற்கனவே வந்தாச்சு, ஆனா நம்ம இன்னும் அதற்கு என்ன சரி செய்யணுமோ அதை சரி செய்யாம அப்படியே வச்சிருக்கோம். அதை நிவர்த்தி ஆகல அப்படின்னு அர்த்தம். Kriyamana karma is karma which is going to come and for which we have to be watchful to see that we do the right things and we do not endanger society by our karma. கிரியமன கர்மானாக்கா நம்ம இனிமே வரப்போறது தான் அதுவும். ஆனா அதனால அதோடைய விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கிற கர்மங்கள்லாம் நாம ஈடுபடாம இருக்கணும். ஏன்னா அது மற்றவங்களுக்கு ரொம்ப அபாயகரமானது. அதை நம்ம தவிர்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதுல வாட்ச்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அது மனசுல இந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றாம அழிவை உண்டாக்கும்படியான எண்ணங்களை ஒருபோதும் மனதில் நம்ம வச்சுக்கவே கூடாது. அது கிரியமன கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சும்மா பிரிச்சிருக்காங்களே தவிர்த்து எல்லாமே கர்ம வினை பயன்தான். நம்ம வரப்போறதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும், வந்ததை அனுபவிச்சுட்டு அதை முடிச்சுக்கணும், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. வரப்போறதையும் இனிமே அந்த மாதிரி கர்மங்கள்ல எல்லாம் ஈடுபடாம நமக்கோ பிறருக்கோ கஷ்டத்தை கொடுக்காத விதத்துல நம்ம வாழணும், நமக்கு சத்தியமா நம்ம வாழணும். The essential features of karma are, one, we have to understand is that unless we are vegetarians, we have not even entered the portals of the kingdom of God. இதுல ரொம்ப பிரதானமான விதி என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே சைவ உணவினர்களாக மாறிடணும். அப்படி இன்னும் சைவ உணவினர்களாக மாறலைனாக்கா நம்ம இறைவனின் சாம்ராஜ்யத்தின் வாயில் படியில் கூட நிக்கலன்னு அர்த்தம். அங்க கூட நம்ம வரல, அந்த அளவுக்கு கூட நம்ம முன்னேறலன்னு அர்த்தம். The law of karma is not a fatalistic karma which only believes in punishment of the human being. இந்த கர்ம வினைப்பயன் விதி அப்படின்னு சொன்னாக்கா அது ஏதோ யாருக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சமாச்சாரம் கிடையாது. இது எல்லாத்தையும் சரி பண்ற ஒரு நியாயமான விதி. இது நியாயத்தை வலியுறுத்தும், அதை ஸ்தாபிக்கும் விதி. The intention of the law of karma is to ensure that everyone pays for whatever bad deeds he does in the same proportion, and he also gets the rewards in the same proportion when he does good things for society, leaving out his own self. So that is, he is selfless in doing or contributing to the upliftment of society. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம தப்பு செஞ்சிருந்தா அதே அளவு
தப்பு நம்மளுக்கும் வரும். நாம தான் அதை விதிச்சுக்கிறோம். நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து விடுபடணும்னாக்கா நாம அந்த அனுபவம் அனுபவிச்சாதான் நம்ம அதுல இருந்து அந்த கர்மத்துல இருந்து விடுபட முடியும், கர்ம வினை பயன்ல இருந்து. அதனால நாமளே விதிச்சுட்டு அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் அதை வந்து அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வரோம், இங்க பிரிவி எடுக்கிறோம். அதே மாதிரி நல்லவைகள் செய்தா அதுக்குண்டான நல்லது நமக்கு அதே அளவு கிடைக்கும். அதுவும் நம்ம வாழ்க்கையில நல்லதெல்லாம் உண்டாகும் இல்லையா, அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சோ இந்த கர்ம வினை பயனால்தான் இந்த நல்லதும் கெட்டதும் அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்லணுமே தவிர்த்து இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு இந்த விதினால. One point which is often misunderstood by many of the individuals on this earth is they feel that if they have done a lot of good things, then they are also entitled to do bad karma or to harm and cause problems to others. ஒரு நிறைய சமாஜங்கள் வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேரு. என்ன அப்படின்னாக்கா, நம்ம நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ சரி நல்லதெல்லாம் நிறைய செஞ்சிட்டோம் இல்லையா, இனி கொஞ்சம் தப்பும் செய்யலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்புக்கும் துணிஞ்சிடுறாங்க. அது வந்து அபாயகரமானது, அது வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். This is because the law of karma very clearly states that one good deed or one bad deed cannot be set off against each other. There is a separate allocation for good and separate for bad, which means if you have done good, you enjoy the benefits of that. But if you have done bad, you also have to suffer for that. If I have done enough of good, it doesn't mean I can also do enough of bad. You can't set it off like as it happens in bank transactions. இந்த கணக்குகள்லாம் வருது இல்லையா, அது மாதிரி அந்த கிரெடிட் டெபிட்னு சொல்றோம்ல, அது வந்து வரவு செலவு கணக்கு. அதை வந்து வரவு செலவு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு சரி வரவு நிறைய இருக்கு, செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா நமக்கு லாபம். இல்ல வரவு வந்து கம்மியா இருக்கு, செலவு ஜாஸ்தியா இருந்ததுனாக்கா அது வந்து நஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுறோம்ல. அந்த மாதிரி கணக்கு போட முடியாது இதுல. நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 நல்ல கர்மா செஞ்சுட்டு, நல்லவையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 20 மோசமான கர்மாக்களும் செஞ்சோம்னாக்கா அது ரெண்டுலயே இருந்து 10 கழிச்சு 10 தான் நீங்க இது மோசமான கர்மா பாவ கர்மாக்கு அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கணக்கு போட முடியாது. இந்த உலகாய் வாழ்க்கையில இருக்கும் கணக்கு போடுதல் வந்து இங்க இந்த கர்ம வினை பயன் விதியில வந்து அது வந்து எடுபடாது, அது அதை சார்ந்து கிடையாது. அந்த மாதிரி இல்லை. அது 10 நல்லது செஞ்சிருந்தா 10 நல்லதுக்கும் நல்ல புண்ணியம் அனுபவிக்கணும், 20 பாவம் செஞ்சிருந்தா அந்த 20க்கும் நம்ம பாவத்தை அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். சோ அதுல இருந்து தப்ப முடியாது. சோ அதனால வந்து நம்ம தன்னலமற்ற நிறைய உதவிகள் மற்றவங்களுக்கு செய்யும் போது எதிர்பார்ப்பு இல்லாம அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய புண்ணியங்கள் சேருது. எல்லாம் விழுத்து நம்ம மற்ற எண்ணங்கள்லயோ சொல்லிலையோ செயல்லையோ நம்ம வந்து தப்பானவற்றை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து அது வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தினாக்கா அந்த கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சேரத்தான் செய்யும். இது ரெண்டுமா சேர்த்து வச்சு இதுல இருந்து கழிச்சு அது கொஞ்சமா தான் அனுபவிக்க வேண்டி வருங்கிற கணக்கு அந்த மாதிரி கணக்கு கிடையாது. Take the example of a person who has been charitable and he has been feeding over 1,000 people for a long period. But suddenly in his lifetime, there happens to be an event where he has to kill a person just to get over a business or get through a business rivalry rather. ஒருத்தர் வந்து தர்மங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு வர்றாரு, நிறைய செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வசதி உள்ளவர் நிறைய தான தர்மங்கள்லாம் எல்லாருக்கும் செஞ்சுட்டு வர்றாரு. ஆனா அதே சமயம் ஒரு வியாபார ரீதியாக ஒருத்தரை கொல்லுற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுறாரு. அப்ப அது அவங்க கொலை செஞ்சிடுறாரு. சோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்க்கலாம். He gets the credit for whatever good he has done and his soul takes that great benefit when it goes to the other worlds. But for the cause of the murder and on account of the murder, he definitely has to get punished either by his own death or by his own losing a close relative.
And this particular bad deed cannot be set off against all the good deeds that he has done during his lifetime. அவர் தன்னலமற்று நிறைய தான தர்மங்களை செஞ்சிருக்காரு. சரி, ஒரு தெரியாம ஒரு கொலை தானே பண்ணிட்டாரு, பரவாயில்லையா, இதை வந்து சரி பண்ணிக்கலாம் இல்லையா, இத்தனை நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரெண்டையும் சமமா வச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி கணக்கு வரவு செலவு கணக்கு கழிச்சு கூட்டி பார்க்குற மாதிரி கிடையாது. அதனால வந்து இது வந்து தனித்தனியா அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த நல்லதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை அனுபவிச்சுட்டு அவர் அனுபவிக்கலாம். அதே சமயம் அவர் வந்து தப்பு செஞ்சிருந்தா அந்த தப்புக்கெல்லாம் வந்து அந்த கொலை செஞ்சிருக்காருனாக்கா ஒரு அவருடைய கூட இருக்கும் ஒருத்தரை இழக்கவோ, உறவினர்களை ஒருத்தரை இழக்கவோ, சொந்த பந்தங்களை இழக்கவோ, அல்லது தன் உயிரே மாய்த்து கொள்வா, அந்த மாதிரி தானே வந்து இறந்து போவோ, அந்த மாதிரி கூட ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலைகள் வரும். ஸோ அதனால வந்து நம்ம சர்வ ஜாகிரதையா இருக்கணும். நல்லதுதான் செஞ்சுட்டு வருமே தவிர்த்து தவறான சமாச்சாரங்களை, மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சமாச்சாரங்களை நம்ம ஒருபோதும் இறங்கவே கூடாது. அதுக்குள்ள வந்து எண்ணங்களை கூட நம்ம வந்து அங்கிருந்து கிள்ளி எறிஞ்சிடணும், அந்த மாதிரி பேசக்கூடாது. ஸோ அதனால இது ரெண்டும் சரியாயிடும்னு மாத்திரம் நினைச்சுக்க கூடாது. பாவ கர்மங்களுக்கு அதை அனுபவிக்கணும், புண்ணிய கர்மங்களுக்கும் அதுவும் தனியா நல்லதை அனுபவிக்கணும். இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் கிடையாது, அதை தனித்தனியா அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் விதி. So it is important that we become a karma yoga, that is, we perform a karma yoga, we do the good karmas so that we enjoy the good karmas and wipe off all the bad karmas in the course of our existence. This is what Osho says in the book of living, with the book of living and dying. ஓஷோ அவங்க ரொம்ப அற்புதமா இந்த புக் ஆஃப் லிவிங் அண்ட் டையிங்ல ரொம்ப அற்புதமா அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம அந்த வாழ்க்கையிலேயே வந்து எல்லாத்தையும் ஏற்று அனுபவிச்சிடணும். ஒரு நல்ல கர்ம காரியங்களை, ஒரு மோசமான இது கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது அதையும் சேர்த்து நம்ம தைரியமா அதை வந்து அனுபவிச்சிடணும். அதுக்கு வந்து தியானம் ரொம்ப முக்கியமா நல்ல இதாகும். உங்களுக்கு அது மனத்தெம்பையும் கொடுக்கும், ஒரு உறுதியும் கொடுக்கும், எப்படி நாம வந்து வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தியானத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த பாவம் புண்ணியம்ங்கிறதுல இருந்து விடுபட்டு இன்னும் மேல உயர்ந்து நல்ல ஆத்மாக்களாக உயர முடியும். So we should understand that we should desist from doing what we would like to have for ourselves. If we want to be happy, we have to give happiness to others. If we want to have power, we have to give power to others. If you want to have money, be very philanthropic and be ready to part with your money for the betterment of society. அதாவது நம்ம எப்படி தயாராகிக்கணும் அப்படின்னாக்கா, தியானத்தை எல்லாருக்கும் சொல்றது மூலம் அந்த கர்ம வினை பயன் அதுக்கு இல்லவே இல்லை. தியானம் கற்பித்தல்ங்கிறதுக்கு அது ஒரு செயல் மாத்திரம். அது வந்து உலகாய சமாச்சாரங்களை கட்டுப்படுறது கிடையாது. அதுல வந்து வியாபாரத்துக்காக விற்கக்கூடாது. அப்போ வந்து அதுக்கு பணம் கட்டினோம்னாக்கா அது வந்து உலகாய விஷயம் ஆயிடும். அதனாலதான் நம்ம வந்து நம்ம பிரமிட் ஆன்மீக இயக்கத்துல வந்து அதுக்கு பணமே கட்டுறது கிடையாது. இலவசமா தான் தியானத்தை சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மனசுல உற்சாகத்தோட சந்தோஷத்தோட மற்றவங்களுக்கு கூட பகிர்ந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா இந்த பாவ கர்மங்கள்ல இருந்து எல்லாம் விடுபடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வந்து பாவ கர்மங்கள் வந்து அதுல இருந்து அந்த தாக்கத்துல இருந்து குறையறதுக்கு நிறைய அந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தாராளமா மனசு வந்து அதை வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம கிட்ட பொருள் இருந்ததுன்னா அதை வந்து நல்ல தானம் தர்மங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஆன்மீக விஷயங்களுக்காக நம்ம தான தர்மம் செய்யணும். அப்பதான் வந்து மனசுல அந்த தெம்பு கிடைக்கும். அது வந்து கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்குள்ள அந்த தெம்பு கிடைக்கும். அதெல்லாம் தீர்க்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் அதன் தாக்கமும் கொஞ்சம் குறையும். அதே சமயம் தியானம் சொல்லிக் கொடுக்கும் போது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட சமாச்சாரம் அது. அப்போ உலகாய விஷயத்துல சரி கட்ட கணக்கு போட முடியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா, ஒரு பொருளா இல்லையே. ஸோ அதனால வந்து அது ரொம்ப நல்லது. அது அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சுட்டு வரலாம். அதனாலதான் பிரம்மஸ்ரீ பிதாமர் பத்ரிஜி வந்து ரொம்ப அற்புதமா அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு.
ஸோ எல்லாரும் இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள். அதை வந்து எல்லாரும் கொண்டாடி நிறைய தியானம் செஞ்சு நிறைய ஆற்றலை பெற்று எல்லோரும் நல்லா வாழணும். இப்ப வந்து கேள்வி பதில் அந்த இதுக்கு போகலாம். அந்த இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தியா இருந்தா கூட கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாரும் கேள்வி பதில கலந்துக்குங்க. உங்களுக்கு அனந்திதா. அனந்திதா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது செஷன். கர்மா வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி கிடையாது, அது ரொம்ப விரிவா அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. இன்னையோட கேள்வி பதில் செஷன் போகலாம். முதல் கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, தியானம் செய்தால் பல நோய்களிலிருந்து வெளியே வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. எப்படி நோய்கள்ல இருந்து வெளியில வருதுன்னாக்கா, தியானம் செய்யும்போது என்ன ஆகுது, நிறைய மனமானது காலியாகி விடுகிறது, எண்ணமற்ற நிலை வருகிறது. அந்த எண்ணமற்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் நிறைய ஒரு 100 எண்ணங்கள் இருக்குன்னா அது வந்து 50 குறையும், அப்புறம் 25 ஆயிடும், அப்புறம் வந்து 10 ஆயிடும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அப்படி குறைய நம்மளுக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜி, விஸ்வ சக்தியானது அப்படியே வந்துட்டே இருக்கும், நம்ம உடம்புக்குள்ள பாஞ்சிட்டே இருக்கும், அதை ஈர்த்துட்டே இருக்கும். அப்படி இருக்க என்ன ஆயிடுது, அந்த விஸ்வ சக்தி எப்படின்னாக்கா இந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே படைச்சிருக்கிற அந்த மாதிரி ஆற்றல் மிக்க விஸ்வ சக்தி, அது பெரும் சக்தி. அந்த சக்தி என்னன்னா அதை ஈர்த்துக்கும் போது நம்முடைய சூஷ்ம சரீரம், அதாவது சட்டில் பாடிஸ், அந்த எத்திரிக் பாடி, எனர்ஜி பாடியில இருக்கிற அந்த டியூப், நிறைய எனர்ஜி டியூப்ஸ் உண்டு, நிறைய நாடிகள் உண்டு. அந்த நாடிகள்ல இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணிடும். சுத்தம் பண்ண அந்த அதுக்கு நேரா இருக்கிற அந்த உடம்புல பாகங்கள்ல வந்து இந்த பௌதீக உடல் பாகங்கள்ல வந்து கொஞ்சம் வலி ஏற்படும். அது வந்து அது இயற்கை. அந்த மாதிரி வலி ஏற்பட்டு அது வந்து சரியா போயிடும். அதுக்கப்புறம் தியானத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியா போயிடும். இப்படி வந்து எனர்ஜி டியூப் எல்லாம் கிளீன் பண்ணி நம்ம வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமா வாழலாம். ஏற்கனவே இருக்கிற வியாதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து அது அப்புறமா நிரந்தரமா நம்ம ஆரோக்கியமா எப்பொழுதுமே வாழக்கூடிய ஒரு நிலையில வந்துருவோம். அந்த மாதிரி தினமும் வந்து நம்ம கொஞ்சம் அந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது விஸ்வசக்தி ஈர்த்துக்கணும். அதுக்கு தியானத்துல எல்லாரும் ஈடுபடத்தான் வேணும். அப்படி அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கோம் நம்ம எல்லாரும். அதனால தியானத்தை எல்லாரும் பயிற்சி செஞ்சே ஆகணும். அப்புறம் நிறைய வியாதிகள் பெருசா இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குனாக்கா, இப்ப ஒரு தலைவலி தான் இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். ஆனா வந்து ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் இருக்கு அப்படின்னாக்கா, அவர் வந்து நிறைய நேரம் இந்த தியானத்துல வந்து அமரணும். ஒரு அம்மா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆந்திரால வந்து ஒரு நாள்ல வந்து 22 மணி நேரம் அவங்க வந்து தியானத்திலேயே இருப்பாங்களாம். 2 மணி நேரம் தன்னுடைய வேலைகள், குளிக்கிறது, சாப்பிடுறது, இந்த மாதிரி சாப்பாடு கூட ரொம்ப குறைச்சிட்டாங்களாம், ரொம்ப கம்மியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. அந்த காஸ்மிக் எனர்ஜிலேயே தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள எல்லாமே அந்த ரொம்ப தீவிரமான கேன்சர் கூட சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். தேங்க்யூ மேம். அடுத்த கேள்வி, டீப் மெடிடேஷன் என்பது மூச்சை கவனிக்க வெளியே என்ன சத்தம் கேட்டாலும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம் உணர்வுகள் உள்ளேக்கும் என கேள்விப்பட்டேன், இது சரியா? ஆமா, சரிதான். நீங்க வந்து கேள்விப்படுறதோட நிறுத்தாம நீங்க வந்து அதை அனுபவிக்கணும். நீங்க வந்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாக்கா வெளி சத்தங்கள்லாம் ஒண்ணுமே கேட்காது. எப்படின்னாக்கா நம்மளுடைய ஐம்புலன்களும் வெளியில பார்த்துட்டு இருக்கு இல்லையா, கண்ணால பாக்குறோம், நுகர்றோம், காதால கேட்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் வெளிநோக்கி இருக்கு. ஆனா வந்து தியானத்துல என்ன ஆயிடும்னாக்கா எல்லாமே அந்தரங்கமா உள்நோக்கி வந்து திரும்பிடும். அது மாதிரி திரும்பும் போது வெளி சத்தங்கள்லாம் நமக்கு காதுல விழாது, நமக்கு கேட்காது, நம்மளை வந்து தொந்தரவே பண்ணாது. நாம வேறொரு நிலை, உணர்வு நிலை, அனதர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுல போயிடுவோம். அப்ப வேறொரு உணர்வு நிலைக்கு போகும்போது இந்த உணர்வு நிலையில இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது, கேட்கவும் செய்யாது. அதனால வந்து நம்ம ரொம்ப ஆழ்நிலை தியானத்துக்கு போவோம். ஸோ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரமண மகர்ஷி அவர் வந்து சின்ன பையன், 16 வயசு பையன், அவர் வந்து தியானத்துக்கு உட்கார்ந்துருக்காரு திருவண்ணாமலையில. அப்போ வந்து கொசு எல்லாம் வந்து மொச்சுக்குமா, கடிக்குமா அவரை, எத்தனை சத்தம் வெளியில இருக்கும், ஆனா கூட அவர் வந்து ரொம்ப ஆழ்நிலையில எல்லாம் அவர் வந்து டிஸ்டர்பே ஆகலையா அப்படின்னு சொல்லி புத்தகங்கள்லாம் எழுதுது. புத்தகங்கள்ல எல்லாம் இருக்கு, நிறைய படிச்சு பார்க்கணும், அப்பதான் தெரியும். If you read the books of Osho, he says, as you start and do meditation and become a matured, seasoned meditator, you will be able to do meditation even in a marketplace. ஆமா, இப்போ ஓஷோ சொல்றது என்னன்னாக்கா, நீங்க வந்து
அந்த இது மார்க்கெட் பிளேஸ், அதாவது எல்லாம் வியாபாரம் செய்வாங்கல்ல, கடைவீதி, கடைவீதியில கூட நீங்க வந்து தியானம் செய்ய முடியும். ஆனாக்கா நீங்க நல்ல தியானம் பயின்று 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 நல்ல பயிற்சி எடுத்து நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு தியானியா, திறமை வாய்ந்த ஒரு தியானியா நீங்க மாறிட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி கடைவீதியில கூட உட்காந்து அந்த சத்தத்துல கூட நீங்க வந்து தியானம் செய்யலாம்னு சொல்லிட்டு, நானே உதாரணமா வந்து பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது நிறைய தியானம் பண்ணியிருக்கேன். அங்க வந்து பஸ் ஓடிட்டே இருக்கும், எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஸ்டாப் வந்ததும் கரெக்டா கண் முழிச்சுப்பேன். எப்படின்னு தான் எனக்கு தெரியாது இது வரைக்கும். அந்த மாதிரி அது வந்து அதுல வந்து பஸ் இருந்தாக்க எத்தனை சத்தம் இருக்கும், எத்தனை பேர் பேசுவாங்க, என்னெல்லாமோ இருக்கும், டிராபிக்கோட சத்தம் ஒண்ணுமே எனக்கு கேட்கவே கேட்காது. நான் ஆழ்நிலை தியானத்துல போய் ரொம்ப சுகமா என்னுடைய அந்த உலகம், அந்த தியான உலகத்துல போய் நல்லா சஞ்சரிச்சு நல்ல அற்புதமான அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு அந்த சமயத்துல எல்லாம். ஸோ அது வந்து அது ஒரு எனக்கும் இப்போ ஆச்சரியமா தான் இருக்குன்னு எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி இட் இஸ் பாசிபிள், எல்லாருக்கும் முடியறது தான் இது. ஆனா நம்ம பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், இது வந்து தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க சொல்றதை மாத்திரம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, நாமளே பயிற்சி பண்ண பண்ண நம்ம அதெல்லாம் உணரலாம். தேங்க்யூ மேம். அடுத்த கேள்வி, தினமும் முழு நேரமும் தியானம் செய்தால்தான் டீப் மெடிடேஷன் சென்று அதிக ஆற்றல் பெற முடியுமா, அல்லது 1-2 மணி நேரம் தியானமே போதுமா? கௌதம் கேக்குறாங்க. இல்ல, தினமும் தியானம் செஞ்சுட்டே வந்து ஒரு 2 மணி நேரம் மாத்திரம் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா, இல்ல வந்து கண்டினியூஸா தினமும் பண்ற மாதிரி அந்த மாதிரி கேக்குறாரா, எப்படின்னு தெரியலையே அவர் சொல்றது. 2 மணி நேரம்னா என்னதை குறிக்கிறாரு, அதை மாத்திரம் கொஞ்சம் சொல்ல தேவையில்லை. இல்ல, முழு நேரமும் தியானத்துல உட்கார்ந்து ரொம்ப டீப்பா போனாதான் இந்த ஆற்றல் எல்லாம் கிடைக்குமா, இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு பண்ணாலே போதுமா? அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா சிலவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா உட்கார்ந்த உடனேயே அவங்க வந்து எண்ணமற்ற நிலையில போயிடுவாங்க. சிலவங்க வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அவங்க வந்து மற்ற விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா, மனசு இன்னும் அதை வந்து அமைதி அடையறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை பொறுத்து அவங்க வந்து தியானத்துடைய நேரத்தை வந்து அதுக்கு தக்கதாக வச்சுக்கணும். ஏன்னா மனசு இன்னும் அமைதி அடையல அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் அதிகமா தியானத்துல உட்கார்ந்துதான் ஆகணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த நிலை வரும். ஆழ்நிலையில வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா. சோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தியானத்தை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். தேங்க்யூ மேம். அடுத்த கேள்வி, தியானம் செய்யும் போது காதில் ஒரு சத்தம் கேட்கிறது, ஹார்மோனியம் வாசிப்பது போலவும் கடல் அலைகளின் சத்தமும் கேட்டது. எழுந்து பார்த்தால் ஒன்றும் வெளியே கேட்கவில்லை. ஆமா, உள்ளுக்குள்ளே அதுதான் சொன்னேன் நானு. அந்த வெளியில பார்த்துட்டு இருக்கிற ஐம்புலன்களும் பஞ்சேந்திரியங்கள் அது வந்து இது பகிர்முகம், அதாவது வெளியில பார்த்துட்டு இருக்கோம். வெளியில இருக்கும் சத்தங்களை எல்லாம் தான் சாதாரண கேட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், காட்சிகளை எல்லாம் அப்படித்தானே நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனா வந்து இந்த ஐம்புலன்களும் தியானம் செய்யும் போது என்னாகும், உள்நோக்கி திரும்பிடும். அப்ப உள்நோக்கி அதுல வந்து டேஸ்ட் கிடைக்கும், அது கண்ணுல பார்க்கறதுக்கு முடியும். அதே மாதிரி தொடுதல் அந்த ஒரு உணர்வு கூட வரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி அவங்க வந்து சத்தம் எல்லாம் கேட்க முடியும் காதால. அந்த எல்லாமே உள்ள திரும்பிடுறதுனால அந்த உள் ஐம்புலன்கள் விழிப்படையும் போது எல்லாமே பார்க்க முடியும். அது எல்லாமே ஒரே ஒரு ஒரு கண் மூலியமா, 3ஆம் கண் மூலியமா தான் இது எல்லாமே இந்த 5ம் நடக்கும். ஐம்புலன்களின் வேலையே வந்து இந்த ஒரே கண் வந்து செய்யும். அப்ப அந்த 3ஆம் கண் விழிப்படைய வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தியானத்துல. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அந்த எங்கேயோ ஹார்மோனியம் கேட்கறது, எங்கேயோ கடல் அலை சத்தம் கேட்கறது, இதெல்லாம் வந்து எங்கேயோ இருக்கிறது வந்து நம்ம கேட்கும். அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணிடுவோம். நிறைய சமயம் வந்து நம்ம வந்து இந்த உடலை விட்டு வேற பிரிந்து நம்ம வந்து பிரயாணம் செய்வோம். அது தினமும் செஞ்சுட்டு இருக்கோம் தூக்கத்துல, நமக்கு தெரியறது இல்லை, அவ்வளவுதான். அப்ப அதை செய்யும் போது அந்த மாதிரி நம்ம தியானத்துல அப்படியே வெளியில போகும்போது அந்த இடத்துல இருக்கிற சத்தங்கள்லாம் நம்மளுக்கு கேட்கும். இப்ப கடல் பக்கம் போயிருப்பாங்க, அதனால கடல் அலைகள் சத்தம் கேட்கும். ஹார்மோனியெல்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்களா இருக்கும், அங்கேயும் அந்த சத்தம் எல்லாம் கேட்கும். அது இயற்கையா வருதுதான். அது தியானத்துல வரக்கூடிய ரொம்ப நல்ல அனுபவங்கள். அதை வந்து குறிச்சு வச்சுக்கோங்க, உங்களுடைய 3ஆம் கண் அனுபவங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது நீங்க முன்னேற்றம் அடைய அடைய உங்களுக்கு நல்ல அற்புதமான பல சமாச்சாரங்களும் 3ஆம் கண் வழியில தெரியும். சோ இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது, இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. எங்களுடைய பாராட்டுகள். தேங்க்யூ மேம்.
இன்னைக்கு வந்த கேள்விகள் முடிந்து விட்டது. ஓகே ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த நிகழ்வை வந்து இதோட முடிச்சுக்கலாம். இப்போ வந்து யாரோ சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து பேசுறதுக்கு வரப்போறாங்க போல் இருக்கு. அப்ப அவங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பிரதானமான நாள். ஏன்னா இது வந்து சர்வதேச தியான தினம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாம எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துல இருந்து அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டேன்னு சொல்லி பத்ரிஜியோட பிறந்த நாள் 11/11 அதாவது நவம்பர் 11ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே, அதாவது சர்வதேச தியான தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ போன வருஷத்துல இருந்து அப்படி நம்ம 2 வருஷமா, போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் 2 வருஷமா அப்படி கொண்டாடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் இன்னைக்கு வந்து சர்வதேச தியான தினம். அதனால அதை ஒட்டி பத்ரிஜியோட பிறந்த நாளை ஒட்டி சில நம்முடைய சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறதுக்காக வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஸோ சூர்யா மேடம், நீங்க வந்து யார் வந்திருக்காங்களோ அவங்ககிட்ட பேச சொல்லலாம், நாங்களும் இணைஞ்சிருப்போம். ஓகே மேடம். டைரக்டர் கதிர் அவர்கள் வந்திருக்காங்க மேடம். ஓ கதிர் சார், வணக்கம் கதிர். கதிர் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ. கதிர் சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் கதிர், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேக்கல கேக்கல காதுல. அன்மியூட் அன்மியூட். ஹலோ. இப்ப கேக்குது. இப்பதான் கேக்குது. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் மார்னிங் எவ்ரிபடி. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த அற்புதமான நாள், இன்னைக்கு குருஜியோட பிறந்த நாள். இன்டர்நேஷனல் தியான தினம். தியான தினம் இன்னைக்கு குருஜியோட பர்த்டே. நம்ம தியான தினமா உலக ரீதியா நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். பேரற்புதமான நாள்ல எங்களுடைய குருஜி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி சரி சரி, சொல்லுங்கம்மா, என்ன எப்படி இருக்கீங்க? அமேசிங் டே. இன்னைக்கு வந்து உங்களுடைய மெசேஜ் அதுதான் எங்களுக்கு தேவை. தயவு செஞ்சு வந்து நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. அதாவது ஆக்சுவலா முதல்ல நான் வந்து சூர்யா மேடம் தான் எனக்கு வந்து பிஎம்சி பத்தி குருஜி பத்தி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் என்னோட சிஸ்டர் வீட்டுல வந்து நான் சூர்யா மேடத்தை முதல் முறை பார்த்தேன். அங்க பார்த்தப்ப சூர்யா மேடம் என்ன கேட்டாங்க, நீ தியானம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்ன தியானத்தை பத்தி எனக்கு தெரியும், பட் நான் தியானம் பண்ணது இல்லை. நான் இது வரைக்கும் நான் தியானத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தியானங்கிறது எனக்கு என்ன நல்லா தெரியும், ஆனா பண்ணது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன். நீங்க உடனே தியானம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அன்னைக்கு தியானத்துல நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரம்மரிஷி பத்ரிஜி பத்தி நிறைய மேடம் சொன்னாங்க. அப்ப வந்து கணேஷா பிரமிட் ஓபனிங் இருக்குது வாணியம்பாடியில, முடிஞ்சா நீங்க வந்து கலந்துக்காங்க, குருஜி வர்றாரு, அவர் கிரேட் மகான், அவரை பாக்குற மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. என் மனசுல உடனே, நான் பொதுவா எது சொன்னாலும் உடனே ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்காத என்னோட மனம் எதையோ ஒரு இலகி என் மனம் உடனே அதுக்கு நம்ம போகணும், நம்ம அதை போய் பார்க்கலாம், குருஜியை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உள்ள தோணுச்சு. ஆக சூர்யா மேடத்தோட சேர்ந்து என்ன வந்து அவங்களே, அவங்க ஹஸ்பண்ட் 2 சார் 2 அவங்களோடய நான் வந்து வாணியம்பாடிக்கு வந்திருந்தேன். அதாவது 6th 12th 2017 என்ன அன்னைக்கு முதல் முறையா நான் வந்து வாணியம்பாடியில வந்து நான் வந்து தியானத்துல கலந்துக்கிட்டேன். அந்த தியான மகா யக்னம் அதுல கலந்துக்கிட்டேன். அன்னைக்கு கணேச பிரமிட் ஓபனிங் வேற. சோ நான் வந்து வெயிட்டிங். குருஜியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எப்படி இருப்பாரு அந்த குருஜி, அவரை பார்க்க போறோங்கிற மகா பெரிய ஒரு ஆர்வம். எல்லாரும் வெயிட்டிங். தூரத்துல வந்து மேலதாள சத்தங்கள் அப்படியே பயங்கரமா வந்துட்டு இருக்குது. ஒரே பெரிய கூட்டம், சில்ட்ரன்ஸ், ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த தூரத்துல இருந்து ஒரு ஒளி மாதிரி, ஒரு அந்த ஒளி பிளம்பு மாதிரி நம்ம குருஜி அது சூரியன் மாதிரி அப்படி கலரா அப்படி பிரைட்டா அதுல அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு கூலர் கிளாஸோட நான் முதல்ல குருஜியை பார்த்தேன். அந்த குருஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. குருஜியை பார்த்தேன், நானும் கலந்துக்கிட்டு அப்படியே கணேசா பிரமிடுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரமிடுக்குள்ள முதல் முறை நான் நுழையிறேன். குருஜியோட சேர்ந்து
அப்ப முதல் தியானமே எனக்கு குருஜி கூட அந்த கணேச பிரமிட்ல உட்கார்ந்து குருஜி வந்து முதல்ல எல்லாரும் தியானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தியானத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தியானம் ஆக்சுவலா, 2வது தியானம் ஆக்சுவலா. மேடம் கூட முதல்ல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் நான் குருஜியோட கணேச பிரமிட்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் மெடிடேஷன்ல உட்கார்ந்தேன் அவர் முன்னாடியில. அவரை அன்னைக்கு முழுக்க குருஜி வந்து நான் வந்து குருஜியவே தான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டா குருஜியவே காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப குருஜி ஒரே நாள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரை என்ன பிடிச்சதுன்னா அவருடைய எளிமை, அவருடைய அன்பு, அவரோட படோச முறம் இல்லாத ஒரு எல்லார்ட்டையும் பெரிய பிரசிடென்ட் இருந்து சரி, நார்மல் ஒரு சாதாரணமான ஒரு தியானிட்டையும் கூட எல்லாத்தையும் ஒரே மாதிரி அன்பா பழகுற அந்த எளிமை எனக்கு குருஜி ரொம்ப பிடிச்சி வச்சு. அப்படியே அன்னைக்கே நான் அவர்கிட்ட என்னோட மனசை நான் முழுசா அவர்கிட்ட படி கொடுத்தேன். இவருதான் நம்மளுடைய குருஜி நான் அடையாளம் கண்டுக்கிட்டேன். நான் வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு ஏறக்குறைய 2017, 18, 19, 2020 3 இயர்ஸ் கண்டினியூவா நான் குருஜியோட சேர்ந்து எல்லா ப்ரோக்ராம்லயும் நான் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். தினம் வீட்டுல பிரமிட் வாங்கி வச்சிருக்கேன். ஏதோ பிரமிட் இருக்கு வீட்டுல, பிரமிட் வாங்கி தினம் நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து முதல்ல நான் தியானம்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். அதோட மட்டும் இல்லாம வந்து நான் யாருன்னே புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் யாருன்னே இவ்வளவு தெரியாம இருந்தேன். பல வருஷமா தொழில மிகப்பெரிய டைரக்டரா இருந்தேன், கதை எழுதுனேன், திரைக்கதை வசனம் பண்ணேன், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான நான் யாருங்கிறது எனக்கு உண்மையாவே தெரியாது. நான் வந்து பிஎம்சில வந்து குருஜி எல்லாம் மீட் பண்ண பிறகுதான் நான் யார், நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், பிரபஞ்சத்துல இருந்து நான் ஒரு பெரிய சக்திய காஸ்மிக் எனர்ஜியை பெற்றுதான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய முழு அங்கம் எனம் எல்லாமே அதுல இருந்தா இயங்கிட்டு இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. முதல்ல அந்த ஒரு ஞானத்தை நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டது நான் பிஎம்சியில வந்து நான் குருஜியை பார்த்து ஆனாபானா சதி கத்துக்கிட்ட அப்புறம்னா நாம வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்குது, அதை பெற்றுதான் நமது முழு அங்கமும் நம்மளுடைய முழு மனமும் உடலும் இந்த சக்தி முழு சக்தியோட இயங்கிட்டு இருக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா நான் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா நான் குருஜி தியானம் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் காலையில பண்ணுவேன், மெனி டைம்ஸ் நான் இதுல பண்ணிட்டு இருக்கேன். அதோட குருஜி பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா இதுலயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நான் ஆக்சுவலா எல்லா ஃபங்க்ஷன்லயும் வந்து குருஜி வந்து இந்த மாதிரி ஒரு குரு மகான் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நாங்க கருதுறோம். நாங்க குருஜியை வணங்காத நாட்கள் இல்லை. குருஜி தான் எங்களுக்கு எல்லாமே. வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக குருஜி எங்களுக்குள்ள நிறைந்திருக்கிறார். எல்லா பொழுதுகளிலும் எல்லா நேரங்களிலும் எங்களோட நிறைஞ்சி குருஜி இருக்காங்க. நாங்க கண்டினியூவா குருஜியோட ஆனாபானா சதியை பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க கதிர். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அப்படி பரிபூர்ணமா அப்படியே எங்களுக்கு வழங்கினீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கு. 3 வருஷ காலத்துல எவ்வளவு மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப அற்புதமான விஷயம். அதற்கெல்லாம் நீங்க வந்து முதல்ல உன்னை யாருன்னு தெரியாத ஒரு வாழ்க்கைங்கிறது எப்படின்னா கூடித்தனமான ஒரு பயணம் அது. ஆமா, இப்ப வந்து எல்லாம் தெரிஞ்சு பயணிக்கும் போது ரொம்ப கனகச்சிதமா ஒரு ஆனந்தமாகவும் என்னை ஒரு தெளிந்த ஒரு தெளிவா இருக்கு. அந்த தெளிவு ஏற்பட்டிருக்கு. இந்த தியானம் வந்து உங்களுக்கு உடல் ரீதியா, மன ரீதியா, இன்னும் ஆன்ம ரீதியா ரொம்ப உங்களுக்கு பயன் கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாத்தையும் நமக்கு வழங்கக்கூடிய பெரிய ஒரு மகான் வந்து ரொம்ப எளிமையா இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாரும் ஈர்க்கக்கூடிய சமாச்சாரம் இது. சோ அதனால ஏற்கனவே பல லட்சம் பேரை, பல கோடி பேரை வந்து அவர் வந்து மாற்றியாச்சு. மனசை மாற்ற வச்சு இந்த மாதிரி பெரிய ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெரிய குருவை நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ எல்லாரும் குருமார்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. தன்னை ஒரு பெரிய குருவா இந்த உலகத்துக்கு காமிச்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு எல்லா குருவும் இருக்காங்க. ஆனா நான் உங்களுக்கு எல்லாம் குரு இல்ல, உன்னுடைய சுவாசம் தான் உன்னுடைய குருன்னு சொல்ற ஒரு குருவை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரே ஆளு, அப்படிப்பட்ட ஒரே ஒரு குருஜி, ஒரு யோகின்னா அது பத்ரிஜி மட்டும்தான். உங்களுடைய குருவே. ஆமா, வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க. அவர் வந்து எல்லாம் தெரிஞ்ச முற்றும் தெரிந்த நிலையில அவர் இருக்காரு. அதனால வந்து எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு அந்த எளிமை, அதாவது நல்ல விளைஞ்ச கதிர்
இது நெற்கதிர் வந்து எப்படி தலை குனிஞ்சு இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சவர் வந்து அப்படிதான் இருக்காரு. அந்த மாதிரி இப்ப நெற்கதிரை பத்தி பேசுறோம். இந்த கதிர் வந்து நமக்கு நல்ல ஒரு ஒளியை கொடுத்தாரு. ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னாரு. தேங்க்யூ வெரி மச் கதிர் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ கதிர் சார். அடுத்ததாக வந்து நம்மளோட மிக்க நன்றி சார். சுப்பிரமணியம் சார், இவர் வந்து ஃபர்ஸ்ட் பத்ரிஜி வந்து ஆந்திரால இருந்து சென்னைக்கு வரும்போது இவங்க தான் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பத்ரிஜி வந்து இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல சென்னைக்கு. ஸோ அதனால சார் ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட வீடியோ ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க சார். சுப்பிரமணியம் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ சுப்பிரமணியன் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. ஆமா என்னோட பிறந்த நாள். ஆமா என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க குருஜிக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அவரு கொடுத்த தியானம் இந்த லாக்டவுன் பீரியட்ல எனக்கு நல்லா உதவி செஞ்சது. டைம் எல்லாம் பார்க்காம இப்ப நல்லபடியா டெய்லி நல்லா பண்ணிட்டே இருக்கிறோம். அது இதெல்லாம் எல்லாரும் செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த நாள் உலகம் ஃபுல்லா பறக்கணும்ன்றது என்னோட ஆசை. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நிறைய புக்ஸ் கொடுத்திருக்காரு, நிறைய சொல்லிருக்காரு குருஜி. அது எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த உலகம் ஃபுல்லா பறக்கணும்னு ஆசிக்கிறேன். தேங்க்யூ மேடம். விசேஷ் குருஜி மேடம். தேங்க்யூ சார். கண்டிப்பா கண்டிப்பா சொல்றோம், கண்டிப்பா தெரிவிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், நல்லா சொன்னீங்க. உலகமெல்லாம் இது பரவணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்தே அந்த பத்திரிஜி சொல்வாரு, நீ அந்த பிரமிட் ஆன்மீக இயக்கத்தோட கொடியை வந்து நீங்க கையில வச்சு பிடிச்சிட்டே இருக்கீங்க இத்தனை வருஷமா, அதுதான் சுப்பிரமணியம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாதிரி யார் வந்தாங்களோ வரலையோ அதை பத்தி என்னோட பாக்கியம். என்னோட பாக்கியம். அவர் வந்து எடுத்து சொல்வாரு. சார் சொன்னாரு தானே கர்மான்றது, அந்த நல்ல கர்மத்துல நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா நிஜமாவே அதுல இல்லாம இதுக்கு வர முடியாது. ரொம்ப அற்புதமா சொன்னது அது கரெக்டா வந்துச்சு. ஆமா அது கரெக்ட் தான். அந்த புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அது கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த அவர் எப்பவும் எடுத்து சொல்வாரு, ஒரே ஒரு ஆளா இருந்து சென்னையில வந்து நான் வரும்போதெல்லாம் என்னை வந்து ஹோஸ்ட் பண்ணி எனக்கு வந்து நல்லபடி பார்த்துட்டு கவனிச்சுட்டு எல்லாம் இன்னும் அப்படிதான், இன்னும் கூட அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அதே மாதிரி நிலையா நின்னு வந்து இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு பெரும் பணிய பின்னால இருந்து முன்னால வராம, இப்ப நான் எல்லாம் முன்னால வந்திருக்கேன், ஆனா பின்னால இருந்து ஆமா இந்த மைண்ட் ஸ்டெபிலிட்டி, இந்த லைஃப் எவ்ரிதிங் ஸ்டேபிளா இருக்கிற அளவுக்கு கத்துக்கிட்டோம். ஆமா கரெக்ட். அத நல்லா கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு இருக்கீங்க. அது வந்து அதுவும் திரைக்கு பின்னால வந்து அவர் ரொம்ப நிறைய வேலை செஞ்சிருக்காரு. பண உதவியாகட்டும் இல்ல வேற எந்த விதத்துல உதவியாகட்டும் சுப்பிரமணியம் சார் வந்து அணுகலாம் அப்படின்னு ஒரு ஆளை நம்ம நம்பி இவர்கிட்ட போனா நமக்கு இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்ற நம்புற ஒரு பெரிய ஒரு மகான் வந்து சுப்பிரமணியம் சார். அவருக்கு வந்து நம்ம எந்த நேரத்துல நல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம், வணக்கங்களை தெரிவிச்சுக்குவோம். தேங்க்யூ 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 சார். சுப்பிரமணியம் சார், ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஆர்வமா இருந்தது. பத்ரிஜி முத உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அனுபவத்தை ஒரு 2 நிமிஷம் ஷேர் பண்ணிக்க மாதிரி கேட்டுக்கிறேன் சார். ஆக்சுவலா அந்த நேரத்துல எனக்கு குருன்றதுதான் தெரியும் தவிர அவரோட சக்தி தெரியல மேடம். ஒரு மகான் வீட்டுக்கு வராருதான் நினைச்சா, ஒரு மரியாதை தான் கொடுத்த தவிர அவருக்கு உள்ள இருக்கிற சக்தி நான் கண்டுபிடிக்க முடியல. அவரு வந்து ஒரு 2-3 வருஷம் இங்க வந்த பிறகு தங்கின பிறகு ஓஹோ இதுல ஏதோ சம்திங் இருக்கு, அப்போதான் அதோட நனவு ஒன்னொன்னா உணரவும் முடியுது. அது வரைக்கும் என்னால தெரிஞ்சுக்க முடியல.
அது தெரிஞ்சுக்கின பிறகு அவர் என் வீட்டுக்கு கம்மியா வராரு. அது ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது வந்து வீட்டுக்கு தான் உள்ள வராரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க உள்ளத்துக்குள்ளேயே அவர் வந்துட்டாரு அப்படிங்கறத வந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தெரிஞ்சுட்டீங்க. ரொம்ப நல்லது. அப்படி ஒருத்தருடைய உள்ளத்திலயும் வாழக்கூடிய அது பெரும் மகான். எல்லாரும் நினைக்காத நேரம் இல்ல, நினைக்காத நாள் இல்ல, அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா நமக்கு எல்லாம். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட் மாஸ்டர். உங்க வீட்டுக்கு வந்து அவர் தங்கியிருக்காரு முதல்ல சென்னைன்னா ரொம்ப சந்தோஷம். ராஜன் சார் நீங்க சொல்லுங்க. Patriji is a rare master. Rare-ன்னு சொல்லுவேன். ஏன்னா he has touched the lives of millions of people, millions, in the course of his interactions with people. And இவ்வளோ எளிமையா எல்லோருக்கிட்டையும் பேசி அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தை இவ்வளோ லிபரலா கொடுத்து எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்லி அந்த பேஷன்ஸ் வந்து நான் யாருக்கிட்டையும் பார்த்ததில்லை. அந்த சிம்பிள்சிட்டி எங்கேயுமே கிடைக்காது. அந்த சிம்பிளிசிட்டி. ஆமா, அப்படி நம்மள கூட அந்த மாதிரி எல்லாருமே சிம்பிளா இருக்கும்படியா தானே அவர் வழிகாட்டிட்டே வர்றாரு. ரொம்ப அற்புதமான மகான். உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காருன்னா உங்க வீடு ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலை விட இன்னும் அதிகப்படியான வைப்ரேஷன் உள்ள இடமா அது மாறி இருக்கும். பிரமிட் வேற கட்டிருக்கீங்க. முதல் பிரமிட் வந்து சென்னையில நீங்க தான் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் கூட எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம். இவ்வளவு காலமா நீங்க அதை காப்பாத்திட்டு எவ்வளவோ வருஷமா நீங்க வந்து நல்ல பணியை வந்து திரைக்கு பின்னால இருந்து செய்யறவர் அப்படின்னா அது சுப்பிரமணியம் சார் தான். ஆடிட்டரா இருந்து எவ்வளவு விஷயங்கள்ல எங்களுக்கு வழிகாட்டியா நல்ல உறுதுணையா உதவிகரமா இருந்திருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த பிஎம்சி வந்து ரொம்ப பிஎம்சிக்கும் பிஎஸ்எஸ்எம்க்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு தூண் அப்படின்னா அது சுப்பிரமணியம் சார் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளோட ஜெய் சார் இருக்காங்க. ஜெய் சார், நீங்க பேசுமாறு கேட்டுக்கிறோம் சார். First, happy birthday Patriji, happy birthday Girija madam, happy birthday Rajan sir, happy birthday Jay Kumar, happy birthday Pyramid Masters, happy birthday PSSM all masters. So நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம எல்லாரும் நம்மளுக்கே முதல்ல விஷ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். நீங்க வருவீங்க வேலைக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் இன்னைக்கு. சரி, இருந்தாலும் இப்படி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபாவளி தந்தரசு கொஞ்சோண்டு சின்ன பிஸி, அவ்வளவுதான், பெருசு கிடையாது. இருக்கட்டும். அதனால என்ன இப்படி சந்திக்க முடியுதே, இதுவே பெரிய சமாச்சாரம். ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, நீங்க ஏற்படுத்தின பிஎம்சி, நீங்க ஸ்தாபிச்ச பிஎம்சி வந்து ஆமா பிபிஎம்சி நீங்க ஆரம்பிச்ச பிஎம்சி வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. ரொம்ப நல்ல நிறைய பேரை போய் சேருது. அப்படிப்பட்ட பெரிய மகான் வந்து ஜெயக்குமார். உங்களுடைய இன்னைக்கு இருக்கிற செய்தியை சொல்லுங்க சார், தகவலை சொல்லுங்க. நான் ரொம்ப பிறந்தப்பத்துல இருந்து நான் ரொம்ப பயப்படுறது ரெஸ்பான்சிபிலிட்டி, அன்பு எல்லாம் சொல்லணும்னா கூட எங்க அப்பா தான். எங்க அப்பா 2014 இறந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி பத்ரிஜி என்ன இனம் தெரியாத ஒரு அன்பு, அது என்னன்னு தெரியல, அவருக்கு ஃபுல் சரண்டர் தான் எப்பவுமே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அவரு எல்லாரும் நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அவரு யாரு கூடயும் கம்பேரிசனே முடியாது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குரு இருக்காருன்னு பார்த்தா இந்த இடத்துலயே இல்லைன்னுதான் எனக்கும் படுது. இந்த மாதிரி ஒரு பேசிக்கிட்டு நம்ம கிட்ட நடந்துகிட்டு நம்ம கிட்ட இவ்வளவு இன்டராக்ஷன்ஸ் வச்சுக்கிட்ட ஒரு குருவை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அண்டு நம்ம எல்லாருக்குமே அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு அடுத்தது நான் பத்ரிஜிய என்னோட காட் ஃபாதரா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த பிசிக்கல் பாடிக்கு அப்பா பாடி கொடுத்திருந்தா, பட் இதனுடைய பர்பஸ் இதுக்கு இப்போ ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 16 இயர்ஸ் தான் நான் இந்த பிஎஸ்எஸ்எம்ல இருக்கிறேன். நான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, என்னோட பிளான் மிஷன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் போட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ பத்ரிஜியோட நம்ம எல்லாரும் போட்ட பிளான் தான் இப்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே அப்பா கிட்ட இருக்கிற பயம், ரெஸ்பான்சிபிலிட்டி, அன்பு, என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இப்போ இன்னும் பல மடங்கு பத்ரிஜி மேல ஆயிடுச்சு. அவரு என்ன சொன்னாலும் அந்த வாக்கு, அவரு எப்படி சொன்னாலும் அதை கேட்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு உள்ள இருந்தே எனக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறனுடைய விளைவுதான் இந்த பிஎம்சி.
சோ திரும்பி பாக்குறதே கிடையாது. குருஜி என்ன சொன்னா, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், குருஜி நீங்க என்ன சொன்னாலும் ஓகே, என்னோட அது பேச்சு வரைக்கும் கிடையாது. அவரு நீங்க இமயமலையில இருந்து குதினா கூட குதிச்சிடுறோம் குருஜி அப்படின்னு சொல்லிட்டு குருஜி கிட்டயே சொல்லி இருக்கேன். அவ்வளவு கமிட்மெண்டோட இருந்தாதான் இந்த பிசிக்கல் வேர்ல்டுல இவங்க நம்மள கொஞ்சம் டைவர்ட் பண்ண பாக்குறாங்க கூட இருக்கிறவங்க. நாம ஃபுல் மைண்ட் செட்டப், குருஜி என்ன சொன்னா அதுதான், அதுக்கு அடுத்த வேர்டே கிடையாது. ஜெயக்குமார் சார், உங்களுக்கு பாராட்டு ஸ்பெஷலா ஏன்னு கேட்டா, யூ ஆர் ஃபாலோயிங் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் பத்ரிஜிஸ் கமாண்ட்ஸ். இந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டோட யார் யார் எல்லாம் செய்யறாங்களோ, இன்க்ளூடிங் நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் லைக் அவர் ட்ரஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டீவியேட் பண்ணா அது வேற எங்கேயோ போயிடுறதுங்கிறது நம்ம ரொம்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. எங்க லைஃப்ல நாங்க 22 வருஷமா நாங்க பார்த்ததுல அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அது ரொம்ப கிளியரா கிளீனா நம்ம முன்னுக்கு முன்னேற ஒரு பாதையில நம்ம போக முடியுதுங்கிறது எங்களுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு எத்தனையோ இன்சிடென்ட்ஸ்ல. சோ 2014க்கு முன்னாடியில இருந்து குருஜி கிட்ட எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த இல்லற வாழ்க்கையில இருந்து, இந்த பிசினஸ்ல இருந்து, இந்த கமர்ஷியல் மைண்ட்ல இருந்து நான் ரிலீவ் ஆயிட்டு இந்த பக்கம் வந்துடுறேன் குருஜி, நானும் ஒரு ஜோல்டா போய் மாத்திக்கிறேன், உங்க கூட உங்க பின்னாடியே வரேன், நீங்க எனக்கும் எல்லாம் சொல்லுங்கன்னா நீ பிசினஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல இருந்து டே 1ல இருந்து நீ பிசினஸ் பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பட் அதனுடைய இம்பாக்ட் இப்பதான் புரியுது. சோ இந்த மாதிரி ஒரு பிஎம்சி வரணும் அப்படின்னா குருஜிய நம்ம நாடி நரம்பு சதை எலும்பு ரத்தம் காத்து எல்லாமே இருக்கிற நம்மளாலதான் முடியும். இன்னொருத்தர் வந்து பொல்யூட் ஆயிடுவாங்க. நாம தான் வந்து அவர் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதே பாத்வேல எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முடியும். நம்மளாலதான் முடியும். அது பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸாலதான் முடியும். இவ்வளவு பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குருஜிக்கு எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் தேங்க்ஃபுல்லோட கிராட்டிடியூடோட என்ன சொல்லணும் என்ற வார்த்தைன்றதே இல்லை. ஆமா, அந்த மாதிரி மூத்த மாஸ்டர்கள் எல்லாம் அவர் கூட அவருடைய எண்ணங்கள் அவருடைய கத்துக்கள் கூட நாம எல்லாருமே இணைஞ்சாச்சு. இனிமே அதை பிரிக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிட்டோம். அதனால வந்து அவர் வேற நாம வேறங்கிற வித்தியாசமே இல்லாம வந்து அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டோம்னா நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம். அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன இன்சிடென்ட். முந்தானத்து காந்தி ஜெயந்திக்கு நான் பிரமிட் வேலைக்கு வந்திருந்தேன். அப்போ குருஜி கிட்ட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல குருஜி வந்து உக்காந்தாரு. உக்காந்த உடனே குருஜி கிட்ட சொல்றேன், குருஜி ஒரு வைஃப் வச்சுக்கிட்டா பரவாயில்ல, 2 வைஃப் வச்சுக்கிறவனுக்கே ரொம்ப கஷ்டம், நான் 3 வைஃப் வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறேன் குருஜி அப்படின்னு. அவரு கொஞ்சம் யோசிச்சாரு, ஒரு செகண்ட் சைலண்டா இருந்தாரு. 1 பிசினஸ், 2 என் வைஃப் என் ஃபேமிலி, 3வது இந்த பிஎஸ்எஸ்எம். ஏதாவது ஒண்ணு கம்மியானா பேலன்ஸ் 2ல நல்ல கான்சென்ட்ரேஷன் முடியும்னா உன் நாக்க அறுத்துருவேன் அப்படின்னாரு. நீ 3மே பண்ணிதான் ஆகணும், நீ 3ம் பாத்துக்கிட்டு தான் ஆகணும். இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா கூட சுமைகள் இல்ல, சுகமாதான் இருக்கு. சுகமான சுமைகள் சுகத்தை தரக்கூடிய சுமைகளா இருக்கு. இருந்தாலும் வந்து அதை வந்து என்ஜாய் பண்றதுக்கு தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான பாடம் அவர் சொல்லி தருறதுனாலதான் நாம எல்லாம் எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்துலயுமே சிறப்பா இருக்கும். நம்ம செய்யற காரியங்கள் எல்லாத்துலயுமே எல்லாருமே சிறப்பா இருக்கும். அவருக்கு வந்து எவ்வளவு கோடி நமஸ்காரம் சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து உங்ககிட்ட நான் பார்த்திருக்கிறது உங்களுடைய எளிமை. அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு அந்த ஆக்ஷன்ல இறங்கிடுவீங்க, கொஞ்சம் கூட சிந்திக்காம. இது ஆமா ஒரு இது அப்படி வந்து டோட்டல் சரண்டர் அந்த மாதிரி பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு வரீங்க. நம்மள வந்து பத்ரிஜியும் வந்து கலப்படம் இல்லாம பொல்யூஷன் ஆகாம பாவம் கட்டி கட்டி காக்குறாரு நம்மள. ஒரு இதுக்குள்ள அரண் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அரண் போட்டு நம்ம ஏதாவது கொஞ்சம் டீவியேட் பண்ண டக்குன்னு பத்ரிஜி இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுல இருந்து விடுபட்டு வந்து நம்ம எனர்ஜிஸை நம்ம காப்பாத்திட்டு ரொம்ப சிறப்பா எல்லாரும் பிரமிட் ஆசான்கள் எத்தனை பேரும் ரொம்ப நல்லா செஞ்சுட்டு வர்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான். ஏன்னா எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு பெரிய மகா நாள் இது. வந்து சர்வதேச
தியான தினம் அப்படின்னு சொல்லி Yes. எல்லாரும் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான தினம். இன்னைக்கு வந்து பெரிய மகானான, நமக்கு பெரும் தூணான, பெரும் பக்க பலமான ஜெயக்குமார் அவங்கள சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப அகமகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றின்னு வார்த்தை சொல்லக்கூடாது, வெளியில இருக்கிறவங்க நன்றி சொல்லலாம், ஆமான்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி நன்றிங்கிற வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப அற்புதமான வேலைகளை செஞ்சுட்டு வரீங்க. இன்னும் உங்களுடைய சேவை நிறைய நீடிக்கட்டும், பல்லாண்டுகள் நீடிக்கட்டும். உங்களுக்கு அதுக்குள்ள சௌகரியம், சுகம், சௌகரியம், ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாமே அந்த பிரபஞ்சம் பார்த்து கொடுக்கும். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா மனசு திறந்து அந்த பெரும் மகானுக்காக எது சொன்னாலும் செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிரபஞ்சம் கைவிடாது. கண்டிப்பா அது வந்து பக்கபலமா இருந்து நம்மள வந்து காப்பாத்திட்டே வரும். இதை வந்து நாங்க இந்த 22 ஆண்டுகளாக இந்த பயணத்துல நாங்க தெரிஞ்சிட்டது அது. அதனால அதை உங்ககிட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வெரி மச். இப்படியாவது நாங்க மீட் பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னாக்க அது ரொம்ப அற்புதம். ராஜன் சார். ஜெயக்குமாருக்கு தேவை. ஜெய் ஜெயக்குமார், ஜெய் ஜெயக்குமார், ஜெய் ஜெயக்குமார். ஜெய் கிரிஜா மேடம், ஜெய் ராஜன் சார். தேங்க்யூ. ஜெய் பத்ரிஜி, ஜெய் பத்ரிஜி, ஜெய் பத்ரிஜி. தேங்க்யூ. எஸ் சுனிதா மேடம். எஸ் சுனிதா. சுனிதா மேடம். வணக்கம் வணக்கம். ஓ சுனிதா, வாவ், டைனமைட் அப்படின்னு. ஹேப்பி பர்த்டே டு எவ்ரி பிரமிட் மாஸ்டர். ஆமா ஆமா. இது வந்து இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க பிரமிட் வேலியில. நாங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இங்க உங்களை எல்லாம் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் இப்படி மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருக்கும் இந்த தியான என்ன சொல்றது, சோ புது வாழ்க்கை என்று சொல்லலாம் தியான வாழ்க்கை என்றது. சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்கு குருஜிக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. நம்மளோட வாழ்க்கைய அப்படியே திருப்பிடும். ஒவ்வொருத்தருக்கும் யாரு தியானம் பண்ணாலும் சரி, அது போலதான் என்னோட வாழ்க்கையிலும் 2004 ஒரு 16 வருஷமா நாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் லைஃப. சோ அற்புதமான ஒரு லைஃப். அண்ட் குடும்பம், எங்க குடும்பத்துல எல்லாருமே தியானம் பண்ணுவாங்க. சோ அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அண்ட் எல்லாருமே இது ஒரு பெரிய குடும்பம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சின்ன குடும்பம்ன்றது வந்து இத்தனை ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை மெடிடேட்டர்ஸ், எங்க போனாலும் ஒரு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே குருஜியால நம்ம நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ எல்லாருமே யாரெல்லாம் பாக்குறாங்களோ எல்லாருமே இந்த குடும்பத்துல ஒருத்தர் தான். பிரமிட் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம குடும்பம். அந்த மாதிரி ஒரு பத்ரிஜி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளவு அழகா ஜெம்ஸா கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் கிரிஜா மேடம், ராஜன் சார் பார்த்தா நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க எப்பவுமே இதே எந்தூர்ல இருப்பாங்க. சோ கிரிஜா மேடம் மாதிரி நான் எப்போ தமிழ் பேசுவேன்றது நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய இருக்கும். ஆனா அவங்க அந்த சோ ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொருத்தர் இன்ஸ்பயர் ஆயிட்டு இன்னும் முன்னுக்கு போகணும், இன்னும் கத்துக்கணும் என்ற இருந்துட்டே இருக்கும். பிரமிட் சொசைட்டில அத்தனை பேரை பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் ஜெம்மா பார்க்கலாம் நம்ம. சோ எவ்வளவு நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை வாய்ப்புகள் இந்த சொசைட்டில இருக்கு. சார் அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க, அவ்வளவு நாலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சொசைட்டில ஒருத்தரா இருக்கிறதுக்கு நாம எல்லாருமே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தட். எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து சொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ வெரி ஒரு விஷயம், தேங்க்யூ வெரி மச். நல்லா சுனிதானாலே பிஎஸ்எஸ்எம்மோட இரண்டரை கலந்து விட்ட ஒரு மாஸ்டர். அந்த மாதிரி வந்து பத்ரிஜி என்ன சொன்னாலும் உடனே கேட்டு அதை உடனே நிறைவேற்றி அந்த மாதிரி இருக்கிற குரூப்ல அவங்களும் ஒருத்தர். ரொம்ப ஒரு பில்லர் தான், ஒரு பெரிய பில்லர் தான் சுனிதா மேடம். அவங்க குடும்பமே, அவங்களுக்கு பின்னால பெரிய குடும்பமே, அவங்க எல்லாரும் தியானிகளா வந்து மறக்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் 1999 நினைக்கிறேன் உங்க கிருஷ்ணா டவர்ஸ்ல 2004 தான் வந்திருக்காங்க. 2004 கிருஷ்ணா டவர்ஸ்ல மதுசூதன் ஃபேமிலி வீட்டுக்கு போனோம்னு சொன்ன உடனே ஜோதி மேடம் எவ்வளவு அன்பா சாப்பாடு போடுவாங்க, எவ்வளவு இதுவா, இவ்வளோ கம்பேஷனோட எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் லவ்விங்கா எல்லாரையும் ட்ரீட் பண்றது ரொம்ப பாராட்ட வேண்டிய குடும்பம்.
நம்ம பிஎம்சி பிஎஸ்எஸ்என் குடும்பம். அதுல ஒண்ணு வந்து மசூதன் குடும்பம். that we can never forget. and பத்ரிஜிக்கு அவ்வளவு நம்பிக்கை உங்க பேர்ல. அதனால முதல்ல உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவாங்க என்ன பிளான்ங்கிறது. மற்றவங்களுக்கு எல்லாம் அப்புறம் தான் தெரிய வரும். பட் ரொம்ப ஏன்னா அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு உங்க குடும்பத்துல. அண்ட் மசூதன் உங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். அது எங்களுக்கு பேசும்போதெல்லாம் எங்களுக்கு தெரியும். So all the best for you, for all of us on this great day. Thank you. Thank you. Sir, தமிழ்நாடு சார்பா நீங்க சாருக்கு விஷயம் சொல்லுங்க மேடம். கண்டிப்பா இன்னைக்கு ப்ரோக்ராம்ல அதை நான் சொல்லிடுறேன். நீங்க வேலூர்ல 6 o'clock செலிப்ரேஷன் இருக்கு. வெரி குட் வெரி குட். கேதர் ஆயிட்டு இருக்காங்க. கேக் கட்டிங் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வேலூர் இருக்கேன் இன்னைக்கு. சோ இங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுமா. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. பத்ரிஜி கூட இணைஞ்சு நம்ம எல்லாம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அவருக்கு பக்கபலமா இருந்து செய்யறதுதான் நம்மளுடைய கடமை. இந்த ஜென்மத்துல அதை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். அதுக்கு நல்ல வாய்ப்பு அளித்த பத்ரிஜிக்கும் இந்த மாதிரி சக மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தலை வழங்குறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சூர்யா அடுத்தது யாரு வர சொல்லுங்க, பேச சொல்லுங்க. சந்திரசேகர் இல்ல மேடம், அவங்க எல்லாம் இணையில மேடம். இணையிலையா? சோ நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே தென். சரி அப்படின்னாக்கா ஓகே தென். எல்லா மாஸ்டர்ஸும் யார் இணைந்தாலும் யார் இணையாட்டாலும் இணைய முடியாட்டாலும் அவங்களுக்கு எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் அந்த பெரிய அவங்களுடைய பத்ரிஜியோட அம்மாவுக்கு அவங்க வந்து இங்க இல்ல, அவங்க தாய் தந்தையருக்கு வந்து உலகத்துல இல்லாட்டும் வேற உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நமஸ்காரம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானை ஈன்றெடுத்து நம்ம உலகத்துக்காக தந்ததுக்காக அவங்களுக்கு முதல் நமஸ்காரம். அதுக்கப்புறம் அவங்களுடைய துணைவியார் திருமதி ஸ்வர்ணலதா பத்ரி அவங்களுக்கும் வந்து பெரிய நமஸ்காரம். ஏன்னா அவங்களும் வந்து ஊன்றுகோலா இருந்து பக்கபலமா இருந்து பத்ரிஜிக்கு உதவிகரமா இருந்து இந்த மூமெண்ட்ல வந்து இந்த பெரிய இயக்கிறதுக்காக வந்து ரொம்ப அரும்பாடுபட்டிருக்காங்க. எல்லாருமே அதை ஸ்தாபிக்கிறதுக்காகவும் நிலைநாட்டுறதுக்காகவும் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அப்ப வந்து அது அவங்களுக்கு எல்லாரையும் ஞாபகம் வச்சு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பத்ரிஜி கடைசியில வந்தாக்கா பத்ரிஜி வந்து எவ்வளவு அவர் அற்புதமா எல்லாத்தையும் சொல்றாரு. ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப கஷ்டமே கிடையாது வாழ்க்கைங்கிறது. முதல்ல எடுத்த உடனே அதான் சொன்னாரு. ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு உனக்கு ஞானம் அப்படிங்கிறது கிடைச்சாலே போதும், எல்லா கர்மத்தில இருந்து நீ வெளியில வந்துடலாம். நீ யாருன்னு தெரிஞ்சா போறோம். நான் ஆத்மா, இந்த உடலுக்கு வர சமாச்சாரங்கள்லாம் எனக்கு பெரிய பொருட்டு கிடையாது, என்ன வேணா வந்துட்டு இருக்கட்டும், நான் தான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத நினைச்சிட்டு நான் பெரிய ஆத்மா நினைக்க 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 ஊற்று போல எப்படி அந்த ஆனந்தமும் அந்த ஆரோக்கியமும் நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எப்படி அது சுரக்குது. அதை சுரக்க வச்ச அந்த பெரிய மகான், அதுக்குள்ள வழிகாட்டி தந்த அந்த பெரிய மகான் வந்து பிறந்த நாள்னாக்கா எவ்வளவு மேசிலிக்கக்கூடிய ஒரு நாள். அதை வந்து சர்வதேச தியான தினமா பேர் சொல்லி அதை அன்னைக்கு அதை அறிவிச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சமாச்சாரம். அதனால இது உலக மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரட்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தம் அமைதிங்கிற அந்த ஊற்று வந்து பெருக்கெடுக்கட்டும். எல்லாரும் அந்த துக்கத்திலேருந்து வெளியில வந்து ஆனந்தகரமா வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா ஜீவராசிகளும் அதே மாதிரி வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம், அதாவது வெஜிடேரியனிசம். அந்த சைவ உணவினர்களாக எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி அதை எடுத்துட்டு போய் நிறைய ரேலிஸ் நடத்தி அதை சிறப்பா செஞ்சுட்டு வர்றாரு. அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். ஒவ்வொரு சின்ன ஜீவராசியாவும் நாமளும் இருந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்வாரு. எந்த பாக்டீரியாவை ஏன் கொல்லணும், ஏன்னா அது மாதிரி நாம இருந்திருக்கோம். நம்மளுடைய எனர்ஜிஸை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னாக்கா எந்த பாக்டீரியாவோ எந்த வைரஸோ நம்மளை தாக்கவே செய்யாதுங்கிற அடிப்படை உண்மையை வந்து ஆணித்தரமா எல்லாருக்கும் சொல்லக்கூடியவர். தனக்குன்னு நினைக்காம அத்தனையும் மற்றவங்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய பெரும் மகான். இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அவரை பத்தி ஒரு நாள் முழுக்க சொல்ல முடியும், அவ்வளவு இருக்கு. அதுக்கு மேலேயும் சொல்ல முடியும். ஏன்னா நாங்க கூட இருந்து கூட டிராவல் பண்ணி நிறைய பார்த்திருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் பத்ரிஜியை பத்தி. அந்த மாதிரி ஒரு மகான் வந்து ஒரு பெரிய அவதார புருஷன். இது வந்து கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறது தான். சோ அதை வந்து நம்ம கண்கூட இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இது உலகம் எல்லாமே தெரிஞ்சு போற்றி
அந்த மாதிரி ஒரு நாள் வரத்தான் போகுது. இருந்தா கூட தன்னுடைய அந்த எளிமையை வந்து அவர் எப்பவுமே கடைப்பிடிச்சு எல்லாருக்கும் வந்து நண்பனா இருந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்து ரொம்ப அற்புதமான சேவையை இந்த உலகத்துல செய்யறாரு இல்லையா. தான் வந்து ஒரு நிமிஷம் கூட எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் பெருசா அந்த இதுல உட்காந்துக்காம தானும் களத்துல இறங்கி தானும் அரும்பாடுபட்டு எவ்வளவு வேலை செய்யறாரு. நாம ஒவ்வொருத்தரும் செய்யறது வந்து செய்ய தூண்டி நாமளும் செய்யறோம். அந்த மாதிரி நம்ம மன நிறைவை கொடுக்கக்கூடிய சமாஜத்தில் நம்ம இறங்கியிருக்கோம். சோ அந்த மாதிரி இந்த முழு மன நிறைவை வந்து வேற எதுலையுமே கிடைக்காது. உலகாய விஷயங்கள்ல ஒருபோதும் கிடைக்காத அந்த மன நிறைவை வந்து இந்த தியானத்தை பிரச்சாரம் செய்யறதுல, அப்புறம் இதை தியானத்தை சொல்லிக் கொடுக்கறதுல, தியானம் செய்யறதுல நம்ம அனுபவிச்சுட்டே வரோம். சோ எல்லாரும் மன நிறைவோட நிம்மதியோட ஆனந்தத்தோட ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் அவர் வச்சிருக்காரு. அதுக்காக தான் இந்த அரும்பாடு படுறாரு. சகல ஜீவராசிகளும் இணைந்து ஒன்றா வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பெரிய குறிக்கோள். அதை வந்து நிறைவேற்றிட்டே வராரு. அசாத்தியமான ஆத்ம சக்தி அவருக்கு. பெரும் மகான். எப்படி சொல்றதுன்னே தெரியாது, அவ்வளவு ஃபுல்லா எனர்ஜி தான். அந்த மாதிரி அதே மாதிரி புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள் படித்தறிதல், அதுல எழுதுறது, அதுல கான்ட்ரிபியூட் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப அது கூட ரொம்ப நுண்ணறிவை வந்து தூண்டக்கூடிய சமாச்சாரங்கள். அந்த மாதிரி படிச்சு அதை எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு அதை தெளிஞ்சு அதை இன்னொருத்தருக்கு அழகா எளிதா சொல்லிக் கொடுக்குற அந்த விதம். இன்னும் எவ்வளவு சமையல் கலைன்னு எடுத்தாங்கன்னா அதுல கூட ரொம்ப சிறப்பா செய்வாரு. ருச்சிகரமா 2 மாசம் இங்க இருந்து பிரமிட் வேலியில அவர் சாப்பாடு பண்ணி போட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எல்லாம் கலந்துட்டோம் நாங்க கூட. அந்த பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சது. சோ அந்த சமையல் பண்றது அந்த நேரம் வந்து ரொம்ப நல்ல நேரமா இருக்கும். ரொம்ப அவர் கூட அது மாதிரி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு உற்சாகமா எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் அதை வந்து அன்போடு எல்லாருக்கும் பரிமாறுறது, அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு பார்க்க போயிட்டுனாக்கா சொல்லிட்டே இருக்கலாம். இசையில அவருக்கு இருக்கிற ஞானம் அது வந்து அசாத்தியமான ஞானம். அது வந்து அவர் சொல்வாரு, நான் தியானம் சொல்லிக் கொடுக்க போகலைனாக்கா நான் ஒரு இசை கலைஞனா வந்து ஃப்ளூட் வித்வானா இருந்திருப்பேன், தியானம் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருந்ததே, அதனாலதான் அதை சைட்ல தள்ளிட்டு எனக்கு பிராக்டிஸ் நிறைய பண்ணல நானு அப்படிம்பாரு. இருந்தா கூட அவர் ஃப்ளூட்ல இருந்து வரக்கூடிய அந்த நாதமானது ஆத்மாக்கு மிகவும் இதம் அளிக்கக்கூடியது. அதை வந்து தியான நிலைக்கு நம்மளை சேர்த்திடக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு அந்த இசையும் இருக்கு. எல்லா விதத்திலயும் பார்த்தீங்கன்னா ஆயக்கலை 64 தெரிஞ்ச ஒரு பெரிய மகான். அதுலயும் எளிமையா இருக்கிறவரு. அவரை வந்து நம்ம சிரம் எல்லாம் தாழ்த்தி எல்லோரும் வணங்கி கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப சிறந்த மகான். அவர் வந்து உலகத்துக்கு அளித்த எல்லா சக்திகளுக்கும் வணக்கம் வணக்கம் என்று சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. I would like to specially state that we are all obliged to pay our greatest salutations to this great master for various reasons. One, that he is the only yogi I have met in my personal life who has stated so openly with absolute conviction about vegetarianism in the course of his meditation sessions. He is the only yogi again who talks about books, and books not only about of the books that he has written, but the books of all the great masters in the world and of all the religions in the world. So the cream of all and the essence of all the spiritual wisdom he has covered and he has read, so he gives it liberally. The third is, he is the only guru, who is the only great yogi who says, you are also gods. So there is no need to go to a temple or a place of worship. It's enough if you realize your godhood so that you can live like gods with caution and with inclusiveness. You include everyone in your society, in your friend circle, everything. So he is the only master who says that I do not believe in creating disciples. I believe in creating masters. So once again, all the salutations to this great Mahayogi. Thank you, thank you, thank you. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.